வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்கொட்டை காரக்குழம்பு பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைதா மற்றும் வெள்ளைச்சீனி சேர்க்காத ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாத்திரம் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காரம் நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 மிளகா இல்லைன்னா 1 மிளகா கூட போட்டுக்கோங்க, போதும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இது கூட 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதாவது தனியாக பொடி. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். போதும். இது கூட வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் புளியை நனைய வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பொதுவாக இதே மாதிரி காரக்குழம்புலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க, திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பலாக்கொட்டையில் சேர்த்துக்கலாம். வேக வச்சு தோல்லாம் ஏற்கனவே நீக்கி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பலாக்கொட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டை குழம்போட சேர்த்து கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிடலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1 ஸ்பூன் சீரகத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சுருங்க, நம்ம அரைக்கிற வரைக்கும். நல்லா கொதித்து குழம்புலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். நாங்கள் பொதுவாக சாம்பார் எல்லா குழம்புக்குமே தேங்காய் சேர்ப்பேன். இப்போ லேசாக தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கொதி வந்தால் போதும். கொதிச்சிருச்சு. நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக மல்லித்தலை தூவிக்கலாம் மேலே. தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட்டான பலாக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பலாப்பழம் வாங்கினீங்கன்னா பலாப்பழம் சாப்பிட்டு கொட்டையை போடாதீங்க. இதே மாதிரி குழம்பு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.